வணக்கம் நண்பர்களே. மத்திய மாநிலத்தில் விவசாயிகளுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்திட்டு வராங்க. அதுல ஒரு முக்கியமான திட்டம் தான் விவசாயி கிளெடுப்பான். பவர் வீடர்ஸ் மானியத்தில் வழங்கும் திட்டம். வாங்க இந்த வீடியோல யாருக்கு எவ்வளவு மானியம் தராங்க, எப்படி அப்ளை பண்றது, இதை பத்தி பல தகவலை பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டு தடைகளை வீடியோ சரித்திரமுறை. இந்த ஸ்கீம் பத்தி தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி எழுதுகிறாங்க. வாங்க அதை என்ன சொல்லிக்கிறான்னு பாருங்க. இதான் செய்தி. இந்த ஸ்கீமை தமிழ்நாடு அரசு யார் மூலியமா செயல்படுத்துறாங்கன்னா, வேளாண் உழவர் நலத்துறைக்கு உள்ள வேளாண்மை பொறியியல் துறை அவங்க மூலியமா தான் செயல்படுத்துறாங்க. இந்த ஸ்கீம் எந்த திட்டத்துக்கு வருதுன்னா, வேளாண் இயந்திரமயமாக்குதலுக்கான துணை இயக்க திட்டம். இந்த ஸ்கீமுக்குள்ள தான் விசைக்கு எழுப்பான் மானியத்தில் வழங்குறாங்க. அடுத்து வாங்க இந்த ஸ்கீமையும் யாருக்கு எவ்வளவு மானியம் கிடைக்கும் பார்க்கறாங்க. இந்த ஸ்கீமை விவசாயிகளை டோட்டலா 4 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவில் உள்ள சிறு விவசாயிகள். செகண்ட் ஆதிராவிடர் பழங்குடியினர் பிரிவில் அல்லாத சிறு குறு விவசாயிகள். அடுத்தது சிறு குறு பிரிவில் அல்லாத ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் பெண்கள். இது தேர்ட் கேட்டகரி. ஃபைனல் இதர விவசாயிகள். மொத்தம் இப்படி 4 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. அடுத்து விசைக்கல் எடுப்பான். பவர் வீடர்ஸ் 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. 2 to 5 குதிரை திறனுக்குள் உள்ள இன்ஜினால் இயங்கக்கூடியது, 5 to 7 குதிரை திறன் உள்ள இன்ஜினால் இயங்கக்கூடியது, அப்புறம் 7.5 மற்றும் அதற்கு மேல் உள்ள குதிரை திறன் இன்ஜினால் இயங்கக்கூடியது. இப்படின்னு 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. வாங்க யாருக்கு எவ்வளவு மானியம் கொடுவாங்க. ஃபர்ஸ்ட் 2 குதிரை திறன் முதல் 5 குதிரை திறன் கீழ் உள்ள இன்ஜினால் இயங்கக்கூடியதுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டகரி விவசாயிகளுக்கு 70% மானியம் அல்லது அதிகபட்சமாக 56,000 வரையும். செகண்ட் கேட்டகரிக்கு 60% அல்லது அதிகபட்சமாக 48,000 வரை. தேர்டு கேட்டகரிக்கு 50% அல்லது அதிகபட்சமாக 40,000 வரை. இதர விவசாயிகளுக்கு 40% அல்லது அதிகபட்சமாக 32,000 வரை சொல்கிறாங்க. அடுத்தது 5 குதிரை திறன் முதல் 7.5 குதிரை திறன் கீழ் உள்ள இன்ஜின் வாங்கக்கூடியது 70% அல்லது அதிகபட்சமாக 1,05,000 வரை. செகண்ட் கேட்டகரிக்கு 60% அல்லது அதிகபட்சமாக 9,000 வரை. தேர்டு கேட்டகரி விவசாயிகளுக்கு 50% அல்லது அதிகபட்சமாக 75,000 வரை. 4வது கேட்டகரிகளுக்கு 40% அல்லது அதிகபட்சமாக 60,000 வரை. அடுத்தது 7.5 மற்றும் அதற்கு மேல் குதிரை திறன் உள்ள இன்ஜின் வாங்கக்கூடியதுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டகரி விவசாயிகளுக்கு 70% அல்லது அதிகபட்சமாக 1,19,000 வரை. செகண்ட் கேட்டகரி விவசாயிகளுக்கு 60% அல்லது அதிகபட்சமாக 1,02,000 வரை. தேர்டு கேட்டகரி விவசாயிகளுக்கு 50% அல்லது அதிகபட்சமாக 85,000 வரை. 4வது கேட்டகரி விவசாயிகளுக்கு 40% அல்லது அதிகபட்சமாக 68,000 வரை மானியம் கிடைக்கும் சொல்கிறாங்க. அடுத்து வாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ண போலாங்க. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணலாம். இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அது கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. அப்படி உள்ளதுக்கு அப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் உங்களுடைய விவசாய நேம் கேட்குறாங்க. ஆதார் கார்டு என்ன இருக்குதோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய பாலினம், ஆண் பெண் அதர்ஸ் பாலினம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து விவசாய வகை, சிறு குறு விவசாயா இல்லை இதர விவசாயா. அடுத்தது வகுப்பு, ஆதிராவிடர் பழங்குடியினர் இதர வகுப்பினர். உங்கள் கம்யூனிட்டி செலக்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய வட்டம், அடுத்தது கிராமம், தொலைபேசி எண் எல்லாம் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து மானியத்தில் கரை வர இயந்திரம், விசைக்கல் எடுப்பான் 2 to 5 HP இந்த 3 கேட்டகரிக்கும் அதில் எதுவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த அப்புறம் அது கஸ்டமர் டிபார்ட்மெண்ட் வரும். ஃபர்தராக இங்கே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றே வேணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் மூல வேற எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்கம் வீடியோ ஸ்கீம் பற்றி போடுறேன். நன்றி, வணக்கம்.